கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தைப் போல பணிகள் முழுமையாக நிறைவு பெறாமல் உள்ள கூடலூர் புதிய பேருந்து நிலையத்தை அவசர கதியில் திமுக அமைச்சர்கள் திறந்து வைத்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் புதிய பேருந்து நிலையம் மற்றும் பணிமனை கட்டுவதற்கு அதிமுக ஆட்சியில் 5,42,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடந்து வந்த நிலையில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வந்தன. தற்போது கூடலூர் பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவடையாத நிலையில் அவசர கதியில் திமுக அமைச்சர்கள் மற்றும் எம்பி ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைத்தனர். பின்பு திமுக அமைச்சர் சிவசங்கரிடம் பணிகள் முழுமையாக நிறைவடையாத நிலையில் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதற்கான காரணம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பழைய பணிமனை வழக்கம் போல செயல்பாட்டில் உள்ளது என்றும் அதேபோல புதிய பணிமனையும் விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் எனவும் தெரிவித்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பழைய பணிமனை செயல்பாட்டில் இருக்கிறது. இங்கே முழுவதும் செயல்பாட்டுக்கு வந்தபோது அது மற்றவையும் சேர்த்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். ஆனால் இந்த கிளாம்பாக்கம் பிரச்சனை முடிந்து விட்டது. அது ஒன்றுமே இல்லை. நல்ல